மாண்புமிகு உறுப்பினர் ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சரையும் வணங்கி அவைத்தலைவர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி, பேரம்பாக்கத்தில் ஒரு தரை தட்டுப்பாலம் இருக்கு, அதுலதான் எல்லாரும் புழங்கிட்டு இருந்தாங்க. அது கூவம் ஆற்று குறுக்கே இருந்தது. கடந்த வருதா புயல்ல அந்த ஆறு அந்த இன்னொருக்கா சொல்லுங்க. பேரம்பாக்கத்துல கூவம் ஆற்று குறுக்கே ஒரு தரைப்பாலம் முன்னாடி இருந்தது. அது வருதா புயல் அப்போ அது அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு மேல்தட்டு பாலம் முன்னாடி போட்டிருந்தாங்க. அந்த மேல்தட்டு பாலம் எப்படின்னா கிட்டத்தட்ட அண்ணாம்பேமாலம் இருக்கக்கூடிய அளவுக்கு உயரத்துல இருக்கு. அதுல பள்ளி மாணவர்கள் வயதானவர்கள் ஏறி அந்த பக்கம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்காக கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானே அந்த பாலத்தை நாங்க சொந்த ஏற்பாட்டில் அதை சரி செய்து கொடுத்தோம். மறுபடியும் அந்த மழையில திருப்பியும் போயிடுச்சு. அந்த தரைப்பாலத்தை ஒரு மேல்தட்டு பாலம் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு பாலம் இருக்கும்போது இன்னொரு பாலம் கட்டக்கூடாதுன்னு ஹைவேஸ்ல பாலிசின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் அதை கனிவோன்னு கருது. ஏன்னா வியாபார பெருமக்கள் பேரம்பாக்கம் டவுன் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட அதை நீங்க சொல்லி நிச்சயமாக அதை அனுமதி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு பேரவைத் தலைவராக இந்த பதிலை எதிர்பார்த்து அமைகிறேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தினமும் சந்திக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் இது ஏற்கனவே எனக்கு கடிதமாக கொடுத்திருந்தா துறைக்கு அனுப்பி அதற்கு வேண்டிய முன்முயற்சி நான் எடுத்திருப்பேன். இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வியே அது கருத்தாக எடுத்துக்கொண்டு நாளைய தினமே எங்களுடைய அதிகாரி அனுப்பி இந்த ஆண்டே முதலமைச்சரோட அனுமதியோடு எடுத்துக்கொள்ள முடியுமா நிதிநிலைக்கு ஏற்ப என்ற நிலையை அறிந்து அதற்கு எடுத்துக்கொள்வோம்.